திருப்பூரில் பாஜக வேட்பாளரிடம் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பியதற்காக பாஜகவினர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து தாக்கியதாக கதறி அழுதபடி பெண் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நேற்றிரவு கோவையில் அண்ணாமலை பிரச்சாரத்தில் தேர்தல் விதிமீறல் குறித்த கேள்வி எழுப்பியதில் திமுகவினரை தாக்கியதாக அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த சம்பவமாக தற்போது ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் பிஜேபியில ஓட்டு கேட்டு வந்தாங்க. அதுல 2 பேர் தான், டிரைவரு ஒரு அண்ணா பக்கத்துல உட்காந்து மைக்ல பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன், உரிமைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பெண்ணுக்கான உரிமைகளை நாங்க இந்த ஆட்சியில தான் கொடுக்குறோம், மோடி ஆட்சியில தான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், நீங்க பெண்களுக்கான உரிமைக்குன்னு சொல்றீங்க, பெண்கள் வைக்கிற நாப்கின்க்கு கூட எதுக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கீங்க? பெண்கள் சமைக்கிற எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி கடுகுல இருந்து அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க எவ்வளவு நீ உனக்கு காசு எச்சா இருந்தா, நீ பணக்காரங்களா இருந்தா எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 1 தொட்டு 1 மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அரிசி ஒருத்தர் கேட்கறாங்க, ஒருத்தவங்க சிலிண்டர் கேட்டாங்க. மக்கள்ல ஒருத்தையா நானும் கேட்டேன். ஆனா எனக்கு அப்புறம் தான் எல்லாம் கேட்டாங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. நான் கடைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் கடைக்குள்ள நுழைஞ்சு ஒரு 10 பேர் உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தாங்க. அதுல அடிச்சது 2 பேரு. அடிச்சது செல்லதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. தூக்கி எரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்காமலும் மறுபடியும் அந்த பெரியவர் சின்னசாமிங்கிறவரு என்னை அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே அந்த செல்ல எடுத்துட்டு நான் என்னால வீடியோ எடுக்க முடியல. தகாத வார்த்தையெல்லாம் விட்டுறாரு. நீ அவளை எவ்வளவுன்னு சொல்லி தப்பானவளா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க. நம்ம பேசுறதே அவங்க கேட்கல. ஆனா அவங்க தகாத வார்த்தை என்ன எதுக்குன்னு சண்டைக்கு வர்றாங்களே தெரியல. கேட்ட கேள்வி அங்க மெயின் ரோடு. ஆனா என்னை நான் இருக்கிற கடையில பிரச்சனை என்னை அடிக்கிற அளவுக்கு அவங்க அந்த பிஜேபியில உள்ள ஆண்கள் அவ்வளவுமே எல்லாருமே என்னை அடிக்கதான் வராங்க ஒழிச்சு தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை தான் பேசுறாங்க. அப்படி இருக்கையில பெண்களுக்கான உரிமையை எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு. பாருங்க எல்லாம் அடிக்க வர்றாங்க. குமாரு இது நல்லா இல்ல குமாரு. 37% அவ்வளவு வார்த்தை என்ன பேசுறீங்க? இது நான் பாத்துக்கிறேன், நீ போக்கா. உங்க லட்சணம் இது. ஆனா அவரு பேசுறது நாகரிகமா? அவரு பேசுறது நீங்க சொல்றீங்க வண்டியை நான் மறிக்கல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.